இங்க கோமதி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம அம்மா நம்மள பாக்க வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. இங்க செந்திலுக்கும் மீனா கால் பண்ணி வர சொல்றாங்க. செந்திலு, இது மாதிரி அம்மாச்சி வந்திருக்காங்க, உங்க அம்மாச்சி நீ பாக்க வந்தேனா இன்னும் சந்தோஷப்படுவாங்கல்ல, நீயும் கிளம்பி வரியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த விஷயம் பாண்டியனுக்கும் தெரிஞ்சு பாண்டியனும் கிளம்பி வரதா முடிவு பண்ணி அங்க இருந்து கிளம்பி வராங்க. இவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில போறாங்க. சரி நான் கிளம்புறேன், நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு கிளம்பும் போதுதான் இங்க முத்துவேலும் சக்திவேலும் வந்து பெரிய கலாட்டாவே பண்ணிடுறாங்க. எப்படி ஆத்தா நீ எப்படி அங்க போகலாம், நீ அங்க போறதுக்கு என்ன இருக்குது, அவங்க யாரு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க அப்பத்தா ஒரே அழுக. என்ன பண்றதுப்பா, என் பேத்திய நான் தானே வளர்த்தேன், அவ புருஷனுக்கு ஒண்ணுனா நான் பார்க்காம இருக்க முடியுமா, நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது என் பேத்தியையும் என் மகளையும் கூட்டிட்டு வந்து காட்டினானே, இப்ப அவனுக்கு ஒண்ணுங்கும் போது நான் வராம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க. இத பார்த்த சக்திவேல் இருந்துகிட்டு, ஆத்தா அந்த 2 ஓடுகாலிக உனக்கு பெருசா போயிட்டாங்க, நாங்க உனக்கு அவ்வளவு இதா போயிட்டோமா, இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியதே நீதான், நீயே இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே எங்க அப்பத்தா இருந்துகிட்டு அழுகுறாங்க. இங்க பாரு ஆத்தா, இதுக்கு மேல உன்னை இப்படி எல்லாம் விட முடியாது, நாங்க இல்லாத நேரத்துல நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிற, இப்ப வந்து நீ குலசாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நான் வந்து இனிமே இந்த குடும்பத்து ஆளுங்களை நினைக்கவே மாட்டேன், பேச மாட்டேன், இனி இவங்க சவகாசத்துக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணு. இல்ல அப்படின்னா உன்னையோட எனக்கு எங்க மானம் மரியாதை கௌரவம் இதுதான் முக்கியம், நீ எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்ட்டு ஒரே அடியா அடிச்சிடுறாங்க. இத கேட்ட உடனே இங்க பயங்கர கோவம் வருது கோமதிக்கு. நீங்க எல்லாம் மனுஷங்க தானா அப்படின்னு சொல்லி காரி துப்புறாங்க. இப்படி உங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கு, உங்களுக்கு மனசே முதல்ல இல்லன்னு தான் நினைக்கிறேன், பெத்த தாய போய் இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க பழனிவேல் சொல்றாரு, அண்ணே ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஆத்தா நம்மளெல்லாம் எப்படி வளர்த்திருப்பாங்க, ஏன் இப்படி கொஞ்சம் கூட இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, மனசாட்சியே இல்லாம ஏதோ ஆத்தா மனசு கேட்காம கதிரை பார்க்க வந்துருச்சு, அதுக்காக இப்படி எல்லாம் பேசுவீங்களா, எப்படி ஆத்தாவால இங்க அதாவது இந்த குடும்பத்தை நினைக்காம இருக்க முடியும், அவங்க பொண்ணும் அங்கதான் இருக்கு, உங்க பொண்ணு கூட இங்கதான் இருக்கா, அது எப்படி நான் நினைக்காம இருக்க முடியும் அப்படின்ட்டு பழனிவேல் சொல்றாங்க. நினைக்காம இருந்துதான் ஆகணும், எங்க கூட இருக்கணும்னா இருந்துதான் ஆகணும், இல்லைன்னா அண்ணே சொன்ன மாதிரி ஆத்தா முக்கியம் கிடையாது, எங்களுக்கு இங்க மான மரியாதை தான் பெருசு அப்படின்னு சொல்றாங்க. தம்பி அவர் தான் அப்படி பேசுறாருன்னா நீங்களும் ஏன் தம்பி இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வடிவு சொல்றாங்க. ஆமா ஏங்க கொஞ்சமாச்சு யோசிச்சு பேசுறீங்களா, அத்தை எப்படி நீங்க வெளியில போன்னு சொல்லலாம் அப்படின்னு இங்க மாறி சொல்றாங்க. ஏய் என்ன பேசணும்னு நீ எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா, என்ன பேசணும் ஏது பேசணும்னு எங்களுக்கு தெரியும், நீ இதுல வந்து குறுக்க பேசாத, நீ எதுக்கு வந்து தலைய உள்ள விட்டு பேசிட்டு இருக்கிற, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அம்படுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சக்திவேல் மிரட்டுறாங்க. எது சொன்னாலும் இதை ஒண்ணு சொல்லிக்கிறது தான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டமா ஆட வேண்டியது இவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஒரு நாள் முதல்ல அத்தை இங்க நம்ம கூட இருக்கிறதோட அவங்க வீட்டுல இருக்கிறதே நல்லதுதான்க்கா அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து மாறி இங்க வடிவு கிட்ட சொல்றாங்க. வடிவு வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஒன்னாலதான் மாறி, நான் அப்பவே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், அத்தை கொஞ்சம் அதாவது ஒரு தூரத்துல இருந்தாவது பாத்துருப்பாங்க, இப்ப இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. உடனேவோ இங்க வந்துட்டு அப்பத்தா அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காங்க. அதா நீ குலசாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு, இல்லைன்னா நீ எங்க கூட வர வேண்டாம், அதான் உன் புள்ள கடைசி புள்ள சொன்னானே, அவன் ஏதோ அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல அவன் உங்களை வந்து நீங்களும் அவனும் சேர்ந்து தனி கொடுத்தன போற மாதிரி அப்படி பண்ணிக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களுக்கு நீ அங்க போக கூடாது அவ்வளவுதான், இதுக்கு மேலே ஒவ்வொரு வாட்டியும் நாங்க பேசாம இருந்து நீ போய் பேசுறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் எவ்வளவோ தூரம் சொல்லி பாத்துட்டேன், கேக்குற மாதிரி தெரியல, நீ ஒண்ணு இப்படி பண்ணாதா, இல்லைன்னா எங்களை வந்துட்டு பையங்களே எனக்கு வேண்டாம்னு சொல்லி உதறி விட்டுட்டு உன் கடைசி புள்ள வீட்டுக்கு போ அப்படின்னு இங்க வந்து அப்பத்தா கிட்ட கேக்குறாங்க. சக்திவேல் முத்துவேல் வந்துட்டு உடனே எங்க அப்பத்தா இருந்துகிட்டு அழுதுட்டு இருக்கத பாத்துட்டு, அதா உனக்கு யாரும் இல்லன்னு நினைக்காத ஆத்தா, உனக்காக நான் இருக்கேன் ஆத்தா, உன் புள்ள நான் பாத்துக்கிறேன் ஆத்தான்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே எங்க கோமதி கோவத்துல பொங்கி எழுதுறாங்க. ஏங்க என்னங்க நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க, கேட்க கூடாதுதான், உங்களை மீறி நான் எந்த முடிவும் எடுக்க கூடாதுதான், இருந்தாலும் என் அம்மாங்க என்னைய பெத்து வளர்த்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்ப அவங்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்க, என் பிள்ளைய பாக்க வந்துட்டு அவங்களுக்கு ஒருவா சோறு போட மாட்டோமா, நம்ம என்னங்க இப்படி பாத்துட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க என் அம்மாவை நாங்க பாத்துக்க மாட்டோமான்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இங்க வந்து பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க. உடனே எங்க பாண்டியன் இருந்துகிட்டு இப்படி முழிச்சுட்டு இருக்கிற நேரத்துல சக்திவேல் இருந்து பொட்டலம் அடிச்சு மளிகை கடையில வருமானம் பார்த்து இத்தனை பேத்துக்கு சோறாக்கி போடுறதே அந்த பாண்டியனால முடியல, இதுல எங்க ஆத்தாவ வேற அவர் பாத்துக்கிறாராமா, பாத்துக்கிட்டு இருக்கிறதுல எல்லாத்தையும் இவங்க வாங்கி கொடுப்பாங்களாம், இத நாங்க கேட்கணுமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டான், ஆத்தா நீ எங்க பேச்ச கேட்டு ஒழுங்கா எங்க கூட இருந்தா நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், இல்லைன்னா அந்த மளிகை கடை கூட்டத்தோட சேர்ந்து உனக்கும் அம்பிடுவேன், அது மட்டும் இல்ல ஆத்தா, இனிமே அங்க போயிட்டேனா உங்க புள்ளங்கிறதுல என்னை எந்த எதுக்கும் கூப்பிடக்கூடாது, நாங்க எதுக்குமே வரமாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்க அப்பத்தா ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம, டேய் போதும் நிறுத்துங்கடா, என்னடா ஆளாளுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏண்டா என்னை பேச வச்சு வேடிக்கை பாக்குறீங்களா, இங்க பாரு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன், இப்ப என்னடா உங்களுக்கு பிரச்சனை, நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க ஒண்ணும் அப்படி சொல்லலாத்தா, இனிமே இந்த வீட்டு சவகாசமே வேண்டாம், அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை கூட நீ நினைக்க கூடாது, அவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம குலசாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டு நீ வீட்டுக்குள்ள வா, இல்லனா நீ வர வேண்டாம் அப்படிதானே சொன்னோம் அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க. உடனே முத்துவேல்ட்ட கேக்குறாங்க, ஏப்பா அவன் சொல்றது சரிதானா அப்படின்னு கேட்டோன்னு, இங்க பாராத்தா நான் முடிவு எடுத்தனா எடுத்ததுதான், தம்பி சொல்றது கரெக்ட் தான், நீ என்ன முடிவு எடுக்கிறையோ சொல்லுன்னு சொல்றாங்க. சரி
உங்க முடிவெல்லாம் அதானே? இனிமே நான் அந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். நான் என் பொண்ணு கோமதி வீட்லயே இருந்துக்கிறேன் கடைசி வரைக்கும். இனிமே உங்களை பத்தி நான் எந்த நினைப்பும் நினைக்க மாட்டேன். நீங்க எப்படி போனாலும் சரி, எக்கேடு கட்டு போனாலும் சரி, இனிமே உங்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இனிமே உங்க பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்து, ஏப்பா நான் இப்படி கேட்டதுல இப்படி சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்ட்ட கேக்குறாங்க. எனக்கு ஒரு வா சோறு போட மாட்டேங்களா கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இத பார்த்த பாண்டியன் பயங்கரமா கண் கலங்குறாரு. என்ன அத்தை இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு வா சோறு போட மாட்டேனான்னு கேட்டீங்க. நீங்க வாங்க அத்தை, உங்களை நான் தாராளமா கடைசி வரைக்கும் என் அம்மா மாதிரி உங்களை நான் கூட வச்சு பாத்துக்கிறேன். இதுக்கு எதுக்கு அத்தை கண் கலங்குறீங்க? அத்தை பண்ண தொடங்க அத்தை, ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க அத்தை, உங்களை நான் எப்படி பாத்துக்கிறேன்னு பாருங்க. உங்க மகங்க பாத்துக்கிட்டத விட டபுள் மடங்கு உங்களை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன். என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை எல்லாம் நம்புனதுனாலதான்ப்பா என் பசங்கள்ட்ட கூட நான் அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க வா கோமதி நம்ம உள்ள கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. பழனிவேல் சொல்றாரு, மச்சான் ஏற்கனவே நான் இந்த வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இதுல என் அம்மா வேற உங்களுக்கு தொந்தரவா இருக்கணுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மச்சான். நானும் என் அம்மாவும் தனியா போயிடுறமே. நீங்க குடுக்குற அந்த வருமானமே எனக்கு போதும். அதை வச்சு நாங்க கஞ்சியோ கூழோ குடிச்சு பொழைச்சுக்கிறோம் அப்படின்னு பழனிவேல் சொல்றாங்க. எங்க அப்பத்தாவால தாங்க முடியல அழுக. என் புள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பாக்குறதுக்கு என்னால முடியலையே. என் புள்ளைய கடைசி புள்ளைய மட்டும் இப்படி நான் தவிக்க விடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுகுறாங்க. இத பார்த்த பழனிவேல் வந்துட்டு, ஆத்தா ஏன் ஆத்தா அழுகுற? பாத்துக்கலாம் ஆத்தா, எனக்குன்னு ஏதாவது ஒரு பொண்ணு அமையாதா என்ன? விட ஆத்தா, எல்லாம் என் மச்சான் இருக்கிறாரு, அவர் பாத்துக்குவாரு. கூட பிறந்தவங்க தான் யாரும் எனக்கு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேல என் மச்சான் தானே ஆத்தா எனக்கு எல்லாமே, அவர் பாத்துப்பாரு ஆத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாண்டியனுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி அடிச்சுக்குது. நம்ம இவ்வளவு நாள கூட இருந்த கோமதியோட தம்பிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலையே. நம்ம பசங்க 3 பேரும் அவனுக்கு அப்புறம் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். ஆனா இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலையே. நம்மளையே நம்பி நம்ம கூடயே இருக்கிறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உடனே இதை பார்த்துட்டு இருக்க சக்திவேல் சொல்றாரு, ஆமாண்டா நினைச்சுக்கிட்டே இரு, ஓ மச்சான் உனக்கு பண்ணி வைப்பாரு. இன்னும் 60 வருஷம் கழிச்சு பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி வைக்காட்டையும் சரி, அவங்கதான் எனக்கு ஒசத்தி, நீங்கள்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு அவமானமா போயிடுது. இவெல்லாம் எத்தனை சொன்னாலும் திருந்த மாட்டேங்கானே. அதான் ஆத்தாவும் அவங்க பக்கம் சேர்ந்துக்குச்சு இல்ல, இன்னும் இருக்குனே நம்மளுக்கு இந்த குடும்பத்தோட சவகாசம் எல்லாம் தேவையே இல்லனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, நீங்க வேணா எனக்கு அப்படி நினைக்கலாம். நான் பெத்த எல்லா பிள்ளைங்களும் எனக்கு வேணும்னு தான் நான் நினைக்க முடியும். உங்களை மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. இங்க பாருடா முத்துவேலு, உன் பிள்ளைய வேணா நீ ஒதுக்கலாம், என் பேத்திய நான் ஒதுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு இவங்க எல்லாரும் வேணும், நீங்களும் தான் வேணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீங்க தான் என்ன ஒதுக்கி வைக்கிறீங்களே. பெத்த ஆத்தால ஒதுக்கி வச்சுட்டு சரி இதை எதுக்கு போய் நான் சொல்லிக்கிட்டு எப்படி நல்லா இருந்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தவங்க அப்படியே அமைதியா போயிடுறாங்க. உடனே பாண்டியன் வந்துட்டு, அத்தை எதுக்கு அத்தை உங்க வாயால உங்க பசங்களை வாங்க அத்தை உள்ள போகலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் வந்துட்டு, போ அத்தா அந்த பொட்டலம் அடிக்கிறவனை நம்பி போற, போ எத்தனை நாளைக்கு அவன் சோறு போடுறான்னு நான் பாத்துடுறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க. உடனே எங்க பாண்டியன் இருந்துகிட்டு, எந்த வகையிலயா நான் குறைஞ்சு போயிட்டேன்? பாரு, உன் தங்கச்சி கோமதியை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் அவளை நான் வந்து கண் கலங்க விட்டுருப்பேனா? அவளுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என் சொந்த உழைப்புல வந்த காசுல தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப கூட உங்ககிட்ட வந்து ஒரு பைசாக்காக நான் நின்னது கிடையாது. ₹1 தாங்க எதுவும் நான் உங்ககிட்ட வந்து நின்னா நின்றுக்க மாட்டேனே, நிக்கவும் மாட்டேன். இனிமேலும் என்னால தெம்பு இருக்குது. நான் கண்டிப்பா கோமதியை எப்படி பாத்துக்கிடணும் அதே மாதிரியே அவங்க அம்மாவையும் பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். உங்களாலதான் வக்கல்ல பெத்த ஆத்தாளுக்கு சோறு போட முடியாம தள்ளி விட்டீங்கல்ல, உங்களுக்கு தான் அது கிடையாது. நீங்க தான் கேவலப்படணும். பெத்த ஆத்தாவை வெளியே துரத்துனதுக்கு, சோறு போட முடியாம துணிமணி வாங்கி தர முடியாம வெளியே துரத்திட்டீங்கன்னு 4 பேர் பேசுவாங்க. நான் என் மாமியாவுக்கு சோறு போடுறேன்னு சொல்லிட்டு என்னை சந்தோஷமா தான் எல்லாரும் பேசுவாங்க. இதுல உங்களுக்கு தான் வக்கல்ல அர்த்தம். நீங்கள்லாம் என்னைய பேச வந்துட்டீங்க. போய் உங்க பொழப்ப பாருங்க. என்ன சேர்த்து சம்பாரிச்சு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு எந்த பிள்ளைக்கு கொடுக்க போறீங்களோ என்னமோ பண்ணுங்க. சொத்து என்னையா சொத்து? என் அத்தையோட மனசையே நாங்க எல்லாரும் சம்பாதிச்சிட்டோம். இதுக்கு மேல சொத்தான். இங்க பாரு, இனிமே ஏதாவது ஒண்ணு வம்புக்கு வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, என் அத்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட நீங்க பாக்க வர வேண்டியது இல்ல. எவ்வளவு செலவு வந்தாலும் எல்லாத்தையும் என்னால பாக்க முடியும். மளிகை கடை தானே வச்சு நடத்துறியா அப்படின்னு என்ன அதுல உங்களுக்கு கேவலமா போயிடுச்சு? இங்க பாருங்க, உன்னைய மாதிரி ஒண்ணும் நான் புழைக்க கிடையாது. நானு நல்ல சொந்தமா மளிகை கடை வச்சு நாங்க வேற கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேற யாருகிட்டே கையேந்தி பொழைக்கலையே அப்படின்ட்டு இங்க எல்லாத்தையுமே இங்க பாண்டியன் சொல்றாங்க. மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே கொட்டி தீக்குறாங்க. உடனே அப்ப வந்து அவங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன இப்படி எல்லாம் பேசுறானேன்னு சொல்லிட்டு, பெத்த ஆத்தாளுக்கு சோறு போட முடியல, வாங்கி கொடுக்க முடியலன்னு பேசுறானேன்னு அவங்களுக்கு பெருத்த அவமானமா போயிடுது. உடனே இங்க பேசி முடிச்சுட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. உடனே வடிவு சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா தம்பி? 2 பேரும் இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? பெத்த ஆத்தாவை யாராவது வீட்டை விட்டு வெளியில அனுப்புவாங்களா? அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உங்களாலதான் சோறு ஆக்கி போட முடியாம, சோத்துக்கு வாங்கி போட முடியாம, புடவை எல்லாம் எடுத்து கொடுக்க முடியாம வீட்டை விட்டு வெளியில துரத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏய் வாய மூடுறி, என்ன நீ பேசிட்டு இருக்கிற? அம்மா அங்க போகும்போது 2 பேரும் காவலுக்கு நின்னு பாத்துட்டு இருந்துட்டு இப்ப நீங்க வாய் பேசிட்டு இருக்கீங்களா? உடனே எனக்கு போன் போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க வந்துட்டு, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசினேன்னு வையே, நீயும் அவன் வீட்டுக்கே போன்னு சொல்லிட்டு உன் பொண்ணோடயே இரு அனுப்பிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இவருக்கு தானே அவமானமா போயிடுன்னு சொல்லிட்டு இங்க வடிவமும் அமைதியா இருக்காங்க. இங்க கூட்டிட்டு போன உடனே, அம்மாச்சி நீங்க
நீங்க அழுகாதீங்க அம்மாச்சி, உங்களை நாங்க பாத்துக்கிறோம் அம்மாச்சி, இதுக்கு மேல நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாங்க. நான் அதுக்கு அழலப்பா, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அது ஆனந்த கண்ணீர்ப்பான்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் வடிவு மாறியும் நம்மளுக்கு இருந்ததே அத்தை ஒரு ஆளுதான்க்கா, இனிமே நம்ம 2 பேரும் என்ன பாடுபட போறோமோ தெரியலையேக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. இவங்க 3 பேர்த்தையும் பார்த்தா எனக்கு வீட்டுல இருக்கவே பயமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சண்டைன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அத்தை வேற அங்க போயிட்டாங்களா, அதை வச்சு எப்பவும் டெய்லியும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்றதோ, நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் அந்த கடவுள் இப்படி பண்ணிருக்கிறாரோ தெரியலக்கா அப்படின்ட்டு மாறி வந்து வடிவு கிட்ட புலம்புறாங்க. வடிவு, சரி நம்ம தான் அப்படி இருக்கோம், நம்ம அத்தையாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாயிடுறாங்க.